நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க, குறைச்சி சொல்லுங்க, இல்லைன்னா தேட்டரில் சொல்லாதீங்கிறாரு. நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொன்னால் மட்டும் ஓடிடுமா உங்கள் படம்? நல்லா இல்லைன்னு தான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தாங்க சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு தாங்க போடுவாங்க. உங்களுக்கு பூஜா தூக்கிறதுக்கோ உங்களுக்கு சொம்படிக்கிறதுக்கெல்லாம் மீடியா இங்கே ஆள் கிடையாது, ஊடகங்கள் ஆள் கிடையாது, பத்திரிகையாளர்கள் ஆள் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று பார்த்தீங்கன்னா பேரரசு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் லாரா ப்ரெஸ் மீட்டில் முதல் நாள் படத்துக்கு எதுக்குங்க வரீங்க, படத்தை நல்லா பார்த்து விசாரிச்சுட்டு வாங்கன்னு பேரரசு சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது எப்படி நீங்கள் படத்துக்கு வாங்க வராதீங்கன்னு பொதுமக்களை எப்படி சொல்ல முடியும்? பொதுமக்களை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது? முதல்ல உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? பொதுமக்களை நீங்கள் படத்துக்கு வராதவங்க நீங்கள் சொல்லவே கூடாதுங்க. பொதுமக்கள்கிட்ட வராதிங்க, மீடியா கிட்ட வராதிங்க. இவர் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சொல்கிறாரு மைக்கை பிடிச்சிட்டா நீங்களாம் ஹீரோ ஆகிட முடியுமா அப்படிங்கிறாரு. நாங்கள் மைக்கை பிடிச்சதுனால தாங்க நீங்களாம் ஹீரோவாக இருக்கீங்க. நாங்கள் மைக்கை பிடிச்ச உங்கள் படம் நல்லா இருக்குன்னு கூவுறதுனால தான் உனக்கு பாலாபிஷேகம் பண்ணுறான், உனக்கு மாலை போடுறான், உனக்கு எல்லாம் பண்ணுறான். நாங்கள் மைக்கை பிடிச்சி நாளான்னு கழுவி ஊற்றிட்டோம்னா நீ நக்கிட்டு போக வேண்டியதான். புரியுதா? சத்யராஜ் வந்து கர்நாடகாவில் பாகுபலிக்கு இப்போ எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்கிறப்ப கையை கட்டிட்டு போய் எல்லாரும் மீடியா முன்னாடி விழுந்து அங்கே மன்னிப்பு கேட்டார். அப்போ இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களும் பத்திரிகையாளர் தான் கோவப்பட்டான். எதுக்கு நம்ம தமிழனை அங்கே மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் கோவப்பட்டான், பத்திரிகையாளர்லாம் கோவப்பட்டான். இன்றைக்கி என்னன்னா மைக்கை பிடிச்சிட்டா இவங்களாம் ஹீரோ ஆகிட முடியுமா, மைக்கை பிடிச்சிட்டா இவங்களாம் பெரிய ஆளாக முடியுமான்னு நேற்று வந்து இந்தியா கிளிட்ஸ் யூடியூப் சேனலில் அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் வாசலில் நின்று பேச முடியுமா? ஒரு ஹோட்டல் வாசலில் போய் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சரியில்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுமான்னு சொல்கிறாரு. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டரில் ஒரு தாஜ் ஹோட்டலில் போய் நின்று 2000 ரூபாய்க்கு காஃபி குடிச்சிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. அது உலகம் பூரா ட்ரெண்டிங் ஆகி போயிருக்கு. எது நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்கிறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட கருத்து. இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுறது, தேட்டரில் ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, தேட்டரில் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம், கேடுகட்டத்தனம், அயோக்கியத்தனம். இதெல்லாம் எல்லாருமே நாங்கள் கண்டிக்கிறோம். பொதுமக்களை சார்பாக இதை நாங்கள் கண்டிக்கிறோம், மீடியா சார்பாகவும் கண்டிக்கிறோம். இந்த மாதிரி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. இதுக்கு மேலே சொன்னீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஸ்டே போடுவேன்னு சொல்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு வந்து ரிவ்யூ சொல்லக்கூடாதுன்னு ஸ்டே போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி போடுவீங்க? இன்றைக்கி என்ன ஒரு சில ஊடகங்களாக இருக்குது ஸ்டே போடுறதுக்கு. மீடியா இருக்குது, யூடியூப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எவ்வளவோ இருக்குங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் போட்டிங்கன்னா ஆந்திரா போய் ஆந்திராவிலேருந்து போடுவான், ஆந்திராவில் போட்டிங்கன்னா கர்நாடகாவில் போவான், எங்கேயுமே இல்லை துபாய் சிங்கப்பூர்லேருந்து போட்டு போயிடுவான் ரிவ்யூ. என்னமோ பெரிய இது மாதிரி பேசுகிறீங்களே, அது மாதிரி பேசாதீங்க. ஒரு படம் நல்லா இருக்குனாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட வைக்கிறதும் பொதுமக்களும் ஊடகங்களும் தான். நல்லா இல்லைனாக்கா அதே சில நெகட்டிவ்கள் சொல்ல தான் செய்கிறாங்க. அதுக்காக சும்மா வந்துக்கிட்டு ஒருத்தர் சொன்னதுக்காக அந்த படம் ஓடாமலாம் கிடையாது. ஒருத்தர் சொல்லி ஒரு படத்தை ஃப்ளாப்பும் ஆக்க முடியாது. ஒரு ரிவ்யூவால் ஒரு படம் கெட்டு போகாது, ஒரு ரிவ்யூவால் ஒரு படம் போகணும் ஆகாது. எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாருக்குமே பிடிக்கல. படம் பிடிக்கலன்னு சொன்னது வந்து பொதுமக்கள் தான். புரியுதுங்களா? பொதுமக்கள் ஒருத்தர் படம் டிக்கெட் எடுத்து பார்க்குறாரு, அவர் பிடிக்கலன்னு சொல்கிறாரு. படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுவே ஓட போகுதுங்க. இப்போ ஏன் அமரன் ஓடலை? அமரன் ஓடலையாங்க? அமரன் ஓடுனுச்சுல, இது ஓடலைங்க. லப்பர் பந்து ஓடலை, வாழை ஓடலை, இது ஒரு பேர் நாங்கள் சூரிய படம் ஓடலையா? அது பேர் என்ன, கருடன் ஓடல, மகாராஜா ஓடலை. எல்லா படமும் நல்லா இருந்தால் படங்கள் ஓட தான் செய்யும். அதுக்காக நல்லா இல்லைன்னா ரிவ்யூ கொடுக்காதீங்க, தேட்டருக்குள்ளே விட மாட்டோம், இந்த மாதிரி சில்லியாக பண்ணுறது, பேச்சு சுதந்திரத்தை வந்து தடை பண்ணுறது, அதாவது பேச்சு சுதந்திரத்தை தடை பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய கொடுமை. இது மீடியாவும் பத்திரிகையாளர்களும் எல்லாம் சேர்ந்து வன்மையாக கண்டிங்க. இந்த மாதிரி விட்டிங்கனாக்கா இவங்க பேச்சு சுதந்திரத்தையும் பத்திரிகையாளரையும் சொம்படிக்க விட்ருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வந்து யாருக்கு நேர்மையாக இருக்கமோ இல்லையோ மக்களுக்கு நேர்மையாக இருக்கணும். மக்களால் தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. மக்களால் தான் இவர் ஹீரோ, மக்களால் தான் இவர் ப்ரொடியூசர், மக்களால் தான் இந்த தேட்டர் ஓடுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மக்களை ரிவ்யூ சொல்லக்கூடாது. மக்கள் வந்து இது மாதிரி இப்போ அண்மையாக உன்னை பற்றி கெட்ட வார்த்தையில் அவன் தனிப்பட்ட படத்தில் திட்டினானா அவனை கேளு, கண்டி அவன் மேலே கேஸ் போடு. ஒரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறவன் மேலே நீ எதுக்கு இவ்வளோ வன்மத்தை கேட்குறீங்க? படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைனாங்க சொல்லுவோம். அதுதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோங்க. நிறைய சின்ன படங்கள் வந்து ஆடியோ லான்ச்லாம் பண்ண முடியல, ப்ரமோஷன்லாம் பண்ண முடியாத படங்கள்லாம் யூடியூப் மூலம் வெளியே தெரிய வருது மக்களுக்கு. இப்போ அந்த படங்களும் இப்போ நின்றும்ல இந்த மாதிரிலாம் பண்ண. ஆமாங்க, எத்தனையோ சின்ன படங்கள் வருது. இவங்க படம் பெரிய படங்க, ஆடியோ லான்ச்சு நேரு ஸ்டேடியில் பண்ணுவாங்க, 2000 கோடி வசூல் ஆகும்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? அந்த ஹைப்பில் தான் மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்க வந்தாங்க. ஏதோ ஒரு சில பேருக்கு பிடிக்கல, ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு, இது ஆவரேஜாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ சின்ன படங்கள் என்ன பண்ணுவாங்க? ஆடியோ லான்ச் பண்ணாதுக்கு வசதியே இல்லாமலாம் எத்தனையோ பேர் இன்னைக்கு சொத்தை விற்று படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ரிலீஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் யூடியூப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறான், சின்ன சின்ன மீடியா தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. பெரிய பெரிய மீடியா கிட்டலாம் போக முடியாது. அவங்களாம் பல லட்சம் கேட்பாங்க. புரியுதுங்களா? அதனால் சின்ன சின்ன படங்களாக இருக்கட்டும், நல்ல படங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க. சும்மா இந்த அடக்குமுறையை கையாளுறது, இந்த ஒடுக்குமுறையை கையாளுறது, சட்டத்தை வச்சு மிரட்டுறது, இந்த பயாஸ்கோப்பு வேலையெல்லாம் தலைவர் தளபதி சொன்ன மாதிரி இந்த பயாஸ்கோப்பு வேலையெல்லாம் வேற எவன்டாச்சும் காட்டுங்க. புரியுதுங்களா? நன்றிங்க.